வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்லிங் பார்க்குறவங்க கம்மி தான், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். போன வாரம் நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பிளில் வெற்றி பெற்ற மெயின் இவன் ஜே ஊசோ இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கிறாரு. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாரும் ஈட் மூமெண்ட் போடுறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பு தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நெகட்டிவ் மீடியா நிறையவே ஜே ஊசோ பக்கம் வந்துட்டு இருந்தது இல்லை. ஜே ஊசோ சொல்லும் போதே அழுதுட்டாருங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆகி. ஏன்னா அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஃபேன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணாங்க, இங்கேயும் ஹேட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஃபேன்ஸோடைய சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால கண் கலங்கிட்டாரு. கண்டிப்பாக இந்த வருடம் ரெசல்மேனியாவில் நான் மெயின் ஈவெண்ட்டுக்கு போகிறேன், மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சாம்பியன்ஷிப்பை வெல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரம் இவர் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துக்கு குந்தர் வர்றாரு. குந்தர் வந்து ஜே ஊசோவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பாருப்பா, நான் ட்ரூ மேக்கின்டையரோ ரோமன் ரெயின்ஸோ சித்ரோன்ஸோ சிஎம் பாங்கோவோ ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் வின் பண்ணுவாங்க, அவங்க கூட நல்ல டஃப்பாக சண்டை போட்டு பயங்கரமாக மேட்சை கொண்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் செலக்ட் ஆகிருக்கிறது என்னமோ நீ, எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ வின் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ கூட உன்னை எதிர்த்து நான் மோதி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணேன். மீண்டும் கூட ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறாரு. நீ ஒரு மிட்கார்டிஸ்ட், நீ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் வந்திருக்கிற. ஒருவேளை உன்னுடைய சாய்ஸ் என் பக்கம் வராத, கோடி ரோட்ஸ் பக்கம் போ, அவன் தான் ஒரு வெத்து. நீ என் பக்கம் வந்தனா கண்டிப்பாக உன்னை வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ தான் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்கிறேன், யார் கூட போகணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் முடிவு பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் தான். நான் கோடி ரோட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு NXTயில் பேசிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட வரேன், உன்கிட்ட வந்து சாம்பியன்ஷிப்பாக மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஜே ஊசோ ராஸ் மேட்டும் எல்லா பக்கமும் போயிட்டு தான் யார் கூட மோதுவேன் அப்படிங்கிறத சொல்லுவாராம். ஜான்சனா லாஸ்ட் நைட் அஃபிஷியலி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ராயல் ரம்போடைய ப்ரெஸ் மீட்டில். நான் வந்து ராயில் குவாலிஃபை மேட்ச்லாம் பங்கேற்க முடியாது, ஹங்கவன் படத்தில் நான் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால எலிமினேஷன் சேம்பரில் என்னை டைரக்ட்லி செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பென்டகனுக்கும் லுட்விக் கேசருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்துகிறாங்க. பென்டகன் ஒரு பயங்கரமான ஜோக்கர் என்ட்ரியில் வந்திருக்காரு. அவருடைய மாஸ்க்கை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, அதனால தான் ஜோக்கர் மாஸ்க்குன்னு சொன்னேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லுட்விக் கேசர் அண்ட் பெண்டா ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெண்டா ரொம்பவே க்ளீனாக லுட்விக் கேசரை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா பெண்டா உங்களுடைய அடுத்த பிளான் என்ன, ரெசல்மேனியா டைம் வேறு வந்துடுச்சு அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பீட்டனுடைய தீம் மியூசிக் ஒலிக்குது. சரி, பீட்டன் தான் அட்டாக் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அடி வாங்கி செத்து கிடந்தாருல நம்ம லுட்விக் கேசர், அவர் புறமண்டேரியே பெண்டாவை அடிக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே கீழே இருந்து வந்துட்டு இருக்கிற பீட்டனும் அப்படியே ஒரு அடி வாங்குறத பார்த்துட்டு இருக்கிறாரு. பென்டகன் அப்படியே கீழே அடி வாங்கி சாஞ்சிட்டு இருக்காரு. அண்ட் லுட்விக் கேசர் அண்ட் பீட்டன் ரெண்டு பேருமே ஒரு டீம் அப் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. டீம் அப் பண்ணுறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வீக்லி சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கிற பென்டகா இன்றைக்கி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் மேபி பீட்டன் கூட மோதலாம். லாஸ்ட் மண்டே உங்களுக்கு தெரியும், ஜேடி மெக்டோனுக்கு ரிப்ஸ் எலும்பு உடஞ்சி லங்ஸ் எல்லாம் குத்திருச்சு, அதனால் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு, அதனால் அவர் நிறைய நாள் வரமாட்டார். இப்போது ஃபின் பேலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா உனக்கு இந்த வேலை, அதாவது நான் வந்து என் பார்ட்னரை சேவ் பண்ணியிருப்பேன், நீ தேவையில்லாமல் டாக்டிங் டைட்டிலுக்காக ஜேடி மேக்டனை கூட மோதுறேன்னு சொல்லிட்டு அவனை இந்த அளவுக்கு கவலைக்கிடமாக்கிட்ட, ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக டாமினிக் மிஸ்டரியை பார்த்து பேசுகிறாரு. அப்போது டீமோர்கர் தான் தடுத்து, நான் பார்ப்பா போன வாரம் நீ வரல, அதுக்கு பதிலாக தான் டாம் வந்து சேர்ந்துக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்கான இன்னொரு வாய்ப்பையும் WWE மேனேஜ்மெண்ட்டை கேட்டு வாங்கியிருக்கிறான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது ஆமாப்பா எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆனால் அது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டீமோர்கன் டக்குன்னு சொல்கிறேன். அதாவது இது உமன்ஸ் டாக்டிங் சாம்பியனுக்கான வாய்ப்பான், ஆனால் உனக்கு இன்னொரு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அதாவது டாம் வந்து ஆடம் பியஸ்ட்டை பேசி உனக்கு எலிமினேஷன் சேம்பருக்கான ஒரு குவாலிஃபை மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக கேட்கும்போது ஆமாம் உண்மைதான்.
ஸோ சேம்பரில் மோதுற ஒரு அரிய வாய்ப்பு இவருக்கும் கிடச்சிருக்குது. அடுத்தது த குயின் ஆஃப் தி ரிங் த ஷார்லட் ஃப்ளேர் தான் வராங்க. ஷார்லட் ஃப்ளேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே நான் ராயல் ரம்பை வின் பண்ணும்போது பூ பண்ணீங்க. பூ அப்படிங்கிறது எனக்கு வந்து பெருசு இல்லை. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க விருப்பப்பட்டவங்க ஜெயிக்கணும்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திறமை இருக்கிறவன் வின் பண்ணுறான், நீங்கள் பொத்துக்கிட்டு போங்களாடா. இப்போது நான் சொல்கிறேன், எல்லோரும் என்ன பூ பண்ணுறீங்களா? பூ பண்ணுங்க. பூ பண்ணுறதுலாம் எனக்கு பெருசு இல்லை. அதெல்லாம் நான் ஊறி எடுத்து வளர்ந்து தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன். இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி குயின் ஷார்லட் ஃப்ளேர் பேசுகிறாங்க. சே, வேறு லெவலுங்க. நீ பூ பண்ணால் பூ பண்ணிக்க, என் கெரியரை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலேயே வேறு லெவல். இப்போ இந்த இடத்துக்கு ரியா ரிப்ளே வராங்க. ரியா ரிப்ளே சொல்கிறாங்க, நீ சக்ஸஸ்ஃபுல்லி ராயல் ரம்பை வின் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம். நீ இப்போது என்ன வந்து பிக் பண்ணு, நம்ம ரசல்மேனியால மோதிக்கலான்னு. ஆல்ரெடி வந்து நான் அவனை பிக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நான் உன் கூட மோதினது தானே ஹாலிவுட்டில், அதுவும் ரசல்மேனியா ஹாலிவுட்டில் உனக்கு அகேன்ஸ்டாக மோதி உன் சாம்பியன்ஷிப்பை நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ரியா ரிப்ளே ஷார்லட் ஃப்ளேரை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு ஷார்லட் சொல்கிறாங்க, ஆமாம், அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து ராயல் ரம்பை வெற்றி பெற்று எந்த பக்கமும் போகாமல் உன்கிட்ட இருக்கிற NXT சாம்பியன்ஷிப்பாக மோதி நான் வந்து வெற்றி பெற்றேனே. இப்போவும் இந்த வருஷம் ராயல் ரம்பை வின் பண்ணி உன்கிட்ட தான் வரணும்னு நினைக்கிறியா? நான் பாரு, ரசல்மேனியாவுக்கு 1-1 சரிச்சு போயிடுச்சு. நீ ஒருக்கா வெற்றி பெற்ற, நான் ஒருக்கா வெற்றி பெற்றேன். நீ ஒருக்கா ராயல் ரம்பை வெற்றி பெற்ற, நான் ஒருக்கா ராயல் வெற்றி பெற்றேன். இப்போ நீ செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம். ஏன் கிட்ட இருக்கிற உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷார்லட் ஃப்ளேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாரு, நான் NXTக்கு போய் ஜூலியா, ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டு டிஃப்னி இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு யார் வந்து எனக்கு ஒருத்தான் ஆப்பனண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க கூட மோதுவேன். திடீர்னு உன் கூட மோதணும்னு சொல்லும் போதெல்லாம் மோத மாட்டேன். அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நீ என்ன தான் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு தகுதியான ஆப்பனண்ட்டை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். ஒன்று புரிஞ்சுக்க, இந்த ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் தேர்ந்தெடுக்கிற நபர் கூட மோத முடியாது. நான் ராயல் ரம்பை வின்னர், நான் தேர்ந்தெடுக்கவங்கிட்ட தான் மோத முடியும். அதனால் பொத்திக்கிட்டு போங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஷார்லட் ஃப்ளேர் வேறு லெவல். ஸோ ஷார்லட் ஃப்ளேர் இந்த வாரம் NXT மற்றும் ஸ்மாக்டவுனுக்கு வராங்க. வந்து அங்கே உள்ள சாம்பியன்ஷிப்பில் இருக்கிறவங்கள ஃபேஸ் டவுன் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் தான் யார் கூட மோத போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. சாமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் ஜாக்கி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜே ஊசோ தான் சாமி ஜெயினை எலிமினேட் பண்ணியிருப்பார் ராயல் ரம்பில். அதை பற்றிலாம் கேட்கும்போது, சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு, நான் வந்து இப்போது எலிமினேஷன் சேம்பர் போயிருக்கிறேன், கண்டிப்பாக சேம்பரை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். அப்போ ஜே ஊசோ இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜே கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. ஜே பார்த்தோன்னு சொல்லார், சாரி மை டாக், நான் வந்து தெரியாமல் அவனை எலிமினேட் பண்ணிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன மச்சான் இதெல்லாம் ஒரு பெருசா, வா மச்சான் நீ ராயல் ரம்பை வின் பண்ண, நான் அந்த மத போதையில் இருக்கேன்டா, நீ ராயல் ரம்பை வெற்றி பெற்று எனக்கு சந்தோஷம், ஏதோ வருத்தம் இருக்க மாதிரி நீ இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்கண்டா மச்சான், வா கட்டி பிடிக்கலாம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, நீ ஜே ஊசோ மெயின் ஈவன் ஜே ஊசோ அப்படிங்கிற நிரூபிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த கேரிங் கிராஸ், பாத்தியா பையா, ஒவ்வொருத்தருடைய திறமையை வளர்க்கறதுக்கும் நீ தேவை, ஆனால் உன் திறமையை வளர்க்கறதுக்கு எதுவும் தேவையில்லை, மற்றவங்களை வளர்ச்சிக்காக நீ பாடுபட்டு நாசமாக போயிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஐயா தயவு செஞ்சு சும்மா இருப்பா, நான் பேசாமல் தான் இருக்கிறேன், நீ ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட வம்புழுத்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு கூட சண்டை போடணும்னா சொல்லி சண்டை போடுறேன், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாத கேரியனு அப்படின்னு சாமி ஜெயின் பேசுகிறாரு. நல்லதை சொன்னால் யார் கேட்கா அப்படின்னு கேரியன்னு சொல்லிட்டு போகிறாரு. சாமி ஜெயின் பாவங்க. அடுத்தது த நியூ டே நியூ தீம் மியூசிக்கில் வராங்க. ஆமாம், பின்னாடி இருக்குது என்னது, ஒற்றை குச்சா தும்பியா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் நியூ டே 2 பேரும் இந்த லுக்கில் சைடு லுக்கில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கிறாங்க. த ஈவிலாட்டு இப்போ வந்துருக்கிறாங்க. த நியூ டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிராகன் லீ மற்றும் ரே மிஸ்டீரியோ கேக்கன்ஸ் தான் மோத போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஹியோ ஸ்காய் வந்து, நான் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி உன்கிட்ட இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன், ஷார்லட்டை செலக்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த லிவ் மார்கன் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக அடி வாங்கின ஹியோ ஸ்காயை காப்பாற்றுறதுக்காக ரியா ரிப்ளே வராங்க. ஆனால் ரியா ரிப்ளேக்கு ஒரு பயங்கரமான கிக்கை ரெக்கல் ராட்டிகஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க கீழே படுத்து கிடக்காங்க, பின்னாடி ஒரு பொட்டி கிடக்குது, அந்த பொட்டிக்குள்ளே ரியா ரிப்ளே படுத்து கிடக்குறாங்க. 2 பேரும் முறைச்சி பார்க்காங்க, என்னடா 2 பேரையுமே அடிச்சு போட்டிங்களேன்னு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம மெயினுக்கு வருவோம். ரே மிஸ்டீரியோ மற்றும் டிராகன் லீ இருவரும் இணைந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து த நியூ டே கூட மோதுறாங்க. டீமோடைய பேரை மாற்றிருக்கலாம்ப்பா, நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சரி, இப்போ ரே மிஸ்டீரியோ வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற
மண்டே நைட்டால் உலகநாதன் லோகன் பால் கூட பார்த்தீங்கன்னா மோத போகிறாராம். இது அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. இது ஒரு சாம்பியருக்கான குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்ச் நடக்கிற இடப்பட்ட நேரத்திலேயே லோகநாதன் வந்துட்டார். லோகநாதனுடைய சித்துக்கள் இன்னைக்கு ராலியும் நடந்திருக்குது. ரேமஸ்டோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு பங்கம் பண்ணியிருக்காரு. காய்ஸ் ஞாபகம் இருக்கட்டு, ரேமஸ்டேட் இருக்கிற யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தான் லோகன் பால் வந்து இதுக்கு முன்னாடி வின் பண்ணார். இப்போ மீண்டும் ரேமஸ்டோடிக்கிட்டே மோதலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போது கோஃபி கிங்ஸ்டன் இருக்கிறார்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரேமஸ்டோடியோ பின்ஃபால் பண்ணி வின் பண்ணி இதில் சக்ஸஸ்ஸரி அடுத்த என்ட்ரிக்கு போயிட்டார். லோகநாதனுடைய சித்து வேலைகள் இன்னைக்கு ரால பங்கமாக இருந்ததுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீக் குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அது என்னென்ன பார்க்கலாம். அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்குதான் செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணி. இதை பற்றினா ஒரு விளக்கம் இன்னும் கிடைக்கல. செத் ரோலன்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலையா. செத் ரோலன்ஸுக்கு உடம்புக்கு எதுவுமே சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்னாலும் நல்லா இருக்கிறனாலும் அப்டேட்டை பற்றி சொல்லுவாங்களாம். சிஎம் பேங்க் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ராயல் ரம்பை வெற்றி பெறணும்னு நினச்சேன், பட் ஆனால் ராயல் ரம்பை வந்து ஒரு நல்ல சாய்ஸிங்கா ஜே உசோ வின் பண்ணியிருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இந்த வருடம் ரசல்மேனியாவுக்கு நான் மூவ் ஆகணும், அதனால் சாம்பியனில் நான் வின் பண்ணுவேன், எலிமினேஷன் சாம்பியனை வெற்றி பெற்று ரசல்மேனியாவுக்கு நான் கண்டிப்பாக மூவ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பேங்க் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. சிஎம் பேங்குக்கும் சாமி ஜெயினுக்கும் இன்னைக்கு எலிமினேஷன் சாம்பியன், அதாவது எலிமினேஷன் சாம்பியனுக்கான குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அதில் வின் பண்ணாங்களா பார்ப்போம். அடி வாங்கின யோஸ்கா இப்போ லீவ் மோர்கனுக்கு அகேன்ஸ்டாக மோதலுக்கு வந்துட்டாங்க. இந்த மேட்சோட இடப்பட்ட நேரத்திலேயே சதி வேலை செய்கிற ரெக்கல் ராட்ரிகஸ் சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ரியா ரிப்லேயால் தாங்க முடியல. ஓடி வந்து ரெக்கல் ராட்ரிகஸோட காலை பிடிச்சி உடச்சி எடுத்து சண்டை போடுறாங்க. இதில் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்லே வந்து லீவ் மார்கனுடைய கன்னத்தை அரைஞ்சிட்டாங்க. தெரியாமல் தான் அரைஞ்சாங்க, குறி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு ரசலரை அடித்ததுனால இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு, ஸோ அதனால் அரைஞ்சவங்களை வெற்றி பெற்றதை அறிவிச்சிட்டாங்க. லீவ் மோர்கன் இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ தெரியாதனமாக யோஸ்காய்க்கு ஏதோ ஒரு வகையில் துரோகத்தை பண்ணிட்டாங்க. ஐயோ பாவம், பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ரியா ரிப்லே அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் லீவ் மார்கனும் ராட்ரிகஸும் ஓடிட்டாங்க. தோத்த கோவத்தில் ரியா ரிப்லே கிட்ட சண்டை போடுறாங்க. ரியா ரிப்லே தடுக்க தான் முடியும், ஏன்னா அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட ரியா வந்து சாரி கேட்குறாங்க. ஆனால் பயங்கரமாக கோவத்தில் இருக்கிற யோஸ்காய் அவங்க நெஞ்சை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரசல்மேனியா ஸ்டோரிக்கான மூவை இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெய்லிக்கும் வயல வாரிகிராக்கும் குவாலிஃபை மேட்ச் இருக்குது. இது எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபை. அண்ட் ரேமஸ்டோடியோக்கும் உலகநாதன் லோகன் பாலுக்கும் ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது, மறந்துடாதீங்க. வைக்கிங் ரைடர்ஸ் அவங்களுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மீட் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் உங்ககிட்ட இருக்குது சரியில்லை, எங்களுடைய பாய் கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது என் டீம் மெம்பர் இருக்கிற கிரீட் பிரதர்ஸ்க்கு தான் இந்த சாம்பியன்ஷிப் கரெக்டாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த கிரீட் பிரதர்ஸ் உங்ககிட்ட இருந்து டைட்டில் பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் பேசியிருக்கிறாரு. நல்லா தாங்க இருக்கும், பட் ஆனால் எப்போ நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது வந்து எலிமினேஷன் சாம்பரில் நடக்கலாமோ. அண்ட் ஆடம் பீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அஃபிஷியலி நாங்கள் ஏஜே ஸ்டைலை வந்து ராப்ரனில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏஜே ஸ்டைல் இதுக்கப்புறமா மண்டே நைட்டால் தான் சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ப்ரான் பிரேக்கர் ஏஜே ஸ்டைலா சரி இருக்கட்டு, என்னுடைய அப்கமிங் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பிளானை நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அறிவிக்கிறேன், இப்போதைக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பியர்ஸ் வந்து ப்ரான் பிரேக்கரை வெளியேற்றாரு. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ஆப்பனண்டாக ப்ரான் பிரேக்கருக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். புது ஸ்டோரியிலே ஆரம்பிக்குது. செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் ரிங்குக்கு வந்து பேசின விஷயத்தெல்லாம் நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பில் வெற்றிக்கு ரொம்பவே தகுதியாக இருந்தவங்க சிஎம் பாங். அவர் வெற்றி பெறலை, அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸை எனக்கு பிடிக்காது, அவன் ரிங்கில் வந்து அவன் மண்டையை உடைப்பேன்னு சொன்னேன். இப்போ மண்டையை உடைச்சிட்டேன், அவன் கெரியர் வந்து ஓவரு, இதுக்கப்புறமா வர முடியாது, ஏன்னா நான் அடிச்சாடிலாம் அவன் மண்டை பொழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி படு பயங்கரமாக பேசுகிறாரு. அண்ட் நான் வந்து என்னால் வந்து ராயல் ரம்பை வெற்றி பெற முடியலை தான், ஆனால் எலிமினேஷன் சாம்பரில்
பதிலாக நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஃபின் பேலர் கூட மோத போகிறேன், அதில் ஃபின்னை வீழ்த்தி நான் வந்து கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பருக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு போகிறாரா அப்படிங்கிறத நம்ம சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சாமி ஜெயினை கூப்பிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் சாமி ஜெயின்ட்டு பேசணும். சாமி வான் கூப்பிட்டாரு. சாமி ஜெயின் வந்த உடனே இன்னைக்கு நீ மெயின் ஈவெண்ட்டாக சிஎம் பாங்க் கூட மோதுற, இந்த பாரு ஆவுன்னா எல்லாரும் உன் திறமையை பற்றி தான் பேசுகிறாங்க, நீ எவ்வளோ பெரிய திறமைசாலி, ஆனால் மற்றவங்களுக்காக வாழாத, இதுக்கப்புறமாவது உனக்காக வாழு, இந்த மேட்சில் கண்டிப்பாக நீ வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சாமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறன்னு சொல்லியிருக்காரு. சிஎம் பாங்க் உன்னை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை, அவனுக்காக நீ எந்த இறக்கமும் படாத, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவனை வீழ்த்தி வின் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சிஎம் பாங்க் அங்கேருந்து இறங்கி வந்து செத் ராலின்ஸை அடிக்கிறதுக்கு நிற்கிறாரு. செத் ராலின்ஸு, சிஎம் பாங்க், ரோமனு 3 பேர்களும் ஒரு பயங்கரமான ஃபியூடு பங்கமாக போயிட்டு இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது இப்போ ரெஃபரிஸ் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ சிஎம் பாங்குக்கும் சாமி ஜெயினுக்கும் தான் மெயின் ஈவென்ட் மேட்ச். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இருவருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். வழக்கம் போல தான் சாமி ஜெயின் குறி தப்பிடுமே, எப்படியாவது இதில் அவருக்கு ஃபினிஷரை போட்டு வின் பண்ணலான்னு பார்த்தா சிஎம் பாங்க் கரெக்டாக அந்த நேரத்தில் அவருடைய ஜிடிஎஸை போட்டு 1 2 3 இந்த மேட்சோடைய வின்னர் சிஎம் பாங்க் ரொம்பவே கிளீனாக இன்னைக்கு சாமி ஜெயினை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாரு. ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆகுறது விதமாக இப்போ எலிமினேஷன் சேம்பரில் அடுத்த கண்டெண்டர் அதை பார்க்கவே பக்கமாக இருக்குங்க. ஏன்னா ஜான்சினா சிஎம் பாங்க் ரெண்டுமே பெரிய தலை செலக்ட் ஆகிருக்குது, பங்கமாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் அடுத்தடுத்து செலக்ட் ஆகிறது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இப்போது நம்ம சிஎம் பாங்க் வின் பண்ணாலும் சாமி அவரோட ஃப்ரெண்டு கை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கை கொடுத்துட்டாரு. ஆனால் சாமிக்கு ஷோல்டரில் லைட்டாக அடிபட்டுருக்குது. ஸோ அப்படியே மெதுவாக இருந்துச்சு சிஎம் பாங்க் கை கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து பயங்கரமாக சாமி ஜெயினை தள்ளி விடுற, அது சிஎம் பாங்க் மேலே பட்டது. தள்ளி விட்டது யாரும் இல்லை, அவருடைய ஆளுயிர் நண்பன் சாமி ஜெயின். சாமி ஜெயின் பரவர் அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு வந்து சாமி ஜெயினை படுபயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஏண்டா போன வாரம் அவன் என்ன சாகடிக்கிற மாதிரி அடிக்கிறான், நீ பார்த்துக்கிட்டா இருக்கிற அந்த கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தில் பங்கமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமி ஜெயின் அடிச்சிருக்காரு. அவருடைய தடை செய்யப்பட்ட பயல் டிரைவர் ஃபினிஷரை இன்றைக்கி சாமி ஜெயினுக்கு போட்டுட்டு பங்கம் காட்டிட்டு போயிட்டாரு. இத்துடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ராவையும் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா நான் சொல்கிறேன். இன்றைக்கி ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.